शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. எங்குமுரன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று ரணியன் தூண்புலப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பரான் பெருமை யாராயும் சீர்மைத்தே. கோளில் பொறியில் குணமுள்ளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இந்த தமிழ் விளம்பி வருடம் தை மாதம் 25ஆம் தேதி, ஆங்கிலம் 2018 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி திதி காலை 8:45 வரையிலும், அதற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பகல் 12:16 வரையிலும், அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நாள் முழுவதும் சித்தயோகமுள்ள ஒரு நாளாக விளங்குகிறது. இன்று காலை வேளையிலே முகூர்த்தம் செய்வதற்கு யோகமும் திதியும் நட்சத்திரமும் மிக சிறப்பாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த முகூர்த்தம் செய்வதற்கான நேரம் என்பது காலை 5:06 6 மணி வரையிலும். மற்ற அவசியமான காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரமாக காலை 9:40 10:40 வரையிலும், மதியம் 2:10 3:40 வரையிலும், மாலை 4:30 5:40 வரையிலும், இரவு 7:40 10:30 வரையிலும் நல்ல நேரமாக உங்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறேன். நாள்தோறும் அனைவருக்கும் வெற்றி தரக்கூடிய மிக சிறந்த அபிஜித் முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது புதன்கிழமையிலே மிக சிலாக்கியமாக தென்படுவதில்லை. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய, எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் இருக்கக்கூடிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தமாக மதியம் 12:02 12:46 வரையிலும் இருக்கிறது. இன்றைய ராகுகாலம் மதியம் 12 1:30 வரையிலும், இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 வரையிலும், இன்றைய குளிகை காலம் காலை 10:30 12 வரையிலும் இருக்கிறது. இனி இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செல்லும் இப்போது பார்க்கலாம். ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள், பிறந்த தேதி தெரியாதவர்கள், ஜாதகம் இல்லாததற்கான பகுதியை நாம் வழங்கி வருகிறோம். இன்றைய திதி காலை 8:45 வரையிலும் சப்தமி திதி இருக்கிறது. அதுவரையிலும் திருமணம் செய்வது, வாகனம் வாங்குவது, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவது, முடியெடுப்பது, காதணி விழாக்களை நடத்துவது, ஆடை ஆபரணங்களை வாங்குவது போன்ற காரியத்தை செய்யலாம். அஷ்டமி பிறந்தவுடன் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது, தேவையான மருத்துவ சிகிச்சைகள் மட்டும் ஏற்றுக்கொள்வது திதியினுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. அடுத்து இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் இப்போது பார்க்கலாம். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவது, சாதம் ஊட்டுவது, முடியெடுப்பது, வித்யாரம்பம் போன்ற கல்வி ஆரம்பங்களை செய்வது, திருமணம் செய்வது, விவசாயிகள் உழவு உழுவது, விதை விதைப்பது, கிணறு எடுப்பது போன்ற காரியங்களை செய்யலாம். குறிப்பாக புத்தாடைகளை வாங்குவதற்கும் ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கும் காலை வரையிலும் நல்ல நேரமாக இருக்கிறது. தனதானிய சேர்க்கை ஏற்படுவதற்கும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதற்கும் கூட இன்று நல்ல நட்சத்திரமாக இருக்கிறது. புதிதாக வேலையில் சேர இருப்பவர்கள் இன்டர்வியூக்கு செல்வது அல்லது மனுக்களை போடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக கூட இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆங்கில எழுத்து ஆர் அல்லது டி என்று ஆரம்பிக்கிற வகையில் அவருடைய பெயர்களை வைக்க வேண்டும். இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு எண்கணித ஹீப்ரு பிரமிட் வகையிலே கூட்டு எண் 33 அல்லது 42 அல்லது 24 வரும் வகையிலே அவருடைய பெயர்களை வைத்தால் அவருடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நாளை தினம் சிரார்த்தம் செய்வர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்வர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலே நவமி திதியை கடைபிடிக்க வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு நாளைய திதி என்பது இல்லாமல் சூன்ய திதியாக இருக்கிறது. நாளை திருக்கணித திதி மட்டும் நவமியாக இருக்கிறது. இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம்.
மேஷராசி என்பவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு இன்று மகத்தான சம்பவங்கள் நடைபெறுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மதிய மறையிலும் ராகுவனுடைய கால்களிலே, அதாவது சுவாதி நட்சத்திரத்திலே சந்திரன் 7ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகிறார். அலைச்சலும் டென்ஷனும் நேற்றைய தினம் அதிகரித்திருக்கும். நேற்று ஏற்பட்ட அந்த அலைச்சலுக்கு பலன் இன்று கிடைக்கவிருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் இன்று மதியத்தில் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. அதிர்ஷ்டம் கூடுகிற ஒரு வாய்ப்பாகவும், வெளியூரிலிருந்து அல்லது வெளி மாநிலத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக வீடு வாகன வகையிலே லாபம் ஏற்படுவது, மண்மனை சேர்க்கை ஏற்படுவது, வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் பற்றியான சிந்தனைகளில் ஈடுபடுவது போன்ற நன்மையான காரியங்கள் மேஷராசினருக்கு அமையவிருக்கிறது. ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிற அந்த காலை 12:16 வரையிலும், அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற வேளையில் மட்டும் சற்று பித்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும், வயிற்று கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பிரயாணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மதியத்திற்கு பிறகு குருவனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் பிரவேசிக்கவிருக்கிறார். குருவும் சந்திரனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கவிருக்கிறார். மிக அற்புதமான கஜகேசரி யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. திருமண பேச்சுகள் சுமூகமாக முடிவடையும். நண்பர்கள் மனைவி வகையில் நன்மைகள் ஏற்படும். மிகப்பெரிய நல்ல நாளாக இன்று உங்களுக்கு அமையவிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 2ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் இருக்கிறது. மஞ்சள் நிறமும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு மதிய வரையிலும் நன்மையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும், கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பெரிய மனிதனுடைய நட்பும், புதிய நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மதியத்திற்கு பிறகு சற்று அலைச்சல் அதிகரிக்கும். அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள் சற்று அவசியம் தருவதாக அமையலாம். உடல்நலத்திலே சற்று பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், பித்தம் மயக்கம் போன்ற வகையில் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ரிஷபராசினருக்கு மதியத்திற்கு பிறகு அமையவிருக்கிறது. ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்க, அவருடைய கால்களிலேயே சந்திரன் 6ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்திருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். தான தர்மங்களில் ஈடுபடுவீர்கள். ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. நீங்கள் தேடி சென்று சந்திக்க நினைத்த பெரிய மனிதர்கள் உங்களை தேடி வந்து சந்தித்து உங்களுக்கான உதவிகளை தரக்கூடிய வாய்ப்பும், மிகப்பெரிய மனிதர்களுடைய நட்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக ரிஷபராசினருக்கு அமைந்திருக்கிறது. எதிலும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கக்கூடிய, விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மதியம் என்று சற்று சிரமம் தருவதாக அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய சிரமம் குறைவிற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக பிரத்யங்கரா தேவி இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 3ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணமாக பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும் இருக்கிறது. அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு நன்மைகள் நடைபெறவிருக்கின்றன. நேற்று தினம் ஏற்பட்ட பகை இன்று மாறும். மற்றவரிடத்திலே கடுமையாக பேசிவிட்ட நீங்கள் மனம் வருந்தி அவரிடத்திலே சகஜமான ஒரு நட்பு பாராட்டுவீர்கள். அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வீர்கள். உங்களுடைய பெருந்தன்மை மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நாளாக மிதுன ராசினருக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக வேலையில் இருப்பவர்களுக்கு நேற்றைய தினம் இன்று காலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் குறைந்து மிகப்பெரிய நன்மைகள் மதியத்திற்கு பிறகு நடைபெறும். பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். வேலை இல்லாதவருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கிறது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட அகன்று சொத்து சுகங்கள் சேருவதற்கான வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. புதிய பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு அமையவிருக்கிறது. மதியத்திற்கு பிறகு மிக அற்புதமான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தில் இருக்கிறார். நேற்று தினம் அந்த பண வரையும் இன்று குறையும். நேற்று தினம் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் இன்று குறைந்து குடும்பத்திலே அமைதி ஏற்படும். மிகப்பெரிய நல்ல நாளாகவே இன்றும் உங்களுக்கு அமையவிருக்கிறது. இன்னும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரம்மன் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 3ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் இருக்கிறது. வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசி என்பவர்களுக்கு நேற்று ஏற்பட்ட சிரமம் இன்று மதியம் வரையில் நீடிக்கிறது. நண்பரிடத்தில் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். மனைவிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டாளிகளால் சற்று சங்கடங்களை சந்திப்பீர்கள் என்று நேற்று தினம் குறிப்பிட்டிருந்தேன். அந்த நிலைமை இன்று மதியம் வரையிலும் இருக்கிறது. ஆனால் இன்று மதியத்திற்கு பிறகு உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறது.
குறிப்பாக உடல் நலத்தில் ஏற்பட்ட பித்தம் சம்பந்தமான தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வது, உடல் நலத்தில் அபிவிருத்தி ஏற்படுவது என்று நன்மையான பலன்கள் மதியத்திற்கு பிறகு நடைபெறவிருக்கிறது. திடீர் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும், நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்று மதியத்திலே அமையவிருக்கிறது. உடைய தாய் வழியினுடைய உறவுகள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். உடைய தாயாரால் உங்களுக்கு நன்மைகளும் பண வரம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட அமைந்திருக்கிறது. குறிப்பாக வீடு வாகனம் விற்பது, வாங்குவது அல்லது புதிய வீடு மூலமாக லாபங்கள் கிடைப்பது என்று நன்மையான பலன்கள் இன்னும் உங்களுக்கு மதியத்திற்கு பிறகு நடைபெறவிருக்கிறது. இன்னும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் இருக்கிறது. சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றும் சுபவரயம் தொடர்கிறது. சுபகாரியத்துக்கான விரயத்தை செய்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக சில பொருள் விரயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக கூட இந்த நாள் அமைந்திருக்கிறது. வேலைகளிலே புதிய முதலீடு செய்வதற்கோ அல்லது வேலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ பண விரயம் சந்திக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனாலும் கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. தொலைபேசி வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரிய மனிதர்கள் அல்லது ஆன்மீகவாதிகள் அல்லது சாதுக்களுடைய சந்திப்பும் அவளால் நன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக சிம்மராசினருக்கு அமைந்திருக்கிறது. பொருள் தட்டுப்பாடும் பணத்தட்டுப்பாடும் உங்களுக்கு மிக சிரமத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சற்று காலம் வரையிலும் இந்த நிலைமை நீடிக்கவிருக்கிறது. சிக்கனத்தை கடைபிடிப்பதும் அதிகமாக கடன்களை வாங்காமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமம் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக யோக நரசிம்மர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் இருக்கிறது. பச்சை நிறமும் சிவப்பு நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கன்னிராசிக்கான பலன்களை காணலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றும் யோகம் தொடர்கிறது. லாபம் அதிகரிக்கிறது. மிக வேகமாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மற்றவருடைய பாராட்டை பெறுவீர்கள். தொழிலே புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் அல்லது புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பண வரவு மிகவும் அற்புதமான வருவதற்கான காலமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்திலே சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறார். நீங்கள் வராது என்று நினைத்த பணம் கூட இன்று கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாக்கு வன்மை பளிச்சிடும். குடும்பத்திலே சந்தோஷமான நிலைமை நீடிக்கும். சுபகாரியத்தை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருந்தாலோ அல்லது தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்திருந்தாலோ அவை தீர்ந்து இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கிற ஒரு நாளாக கூட இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருப்பதி வேங்கடவன் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 5ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் இருக்கிறது. இளம் சிவப்பு நிறமும் பச்சை நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மதியம் வரையிலும் இன்று மகத்தான நன்மைகள் நடைபெறவிருக்கின்றன. எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக முடிவடையும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீர்கள். வேலை இல்லாதவருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சில மாற்றங்களுடன் முன்னேற்றம் ஏற்படுகிற ஒரு நாளாகவும் துலாம் ராசினருக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் மதியத்திற்கு பிறகு உடல் நலத்திலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சிறுநீரக தொற்று ஏற்படுவது அல்லது தலைகளிலே சற்று பிரச்சனை ஏற்படுவது, கண்களிலே பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வலது பக்கம் இடுப்பு வலி ஏற்படுவது, சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதிக தண்ணீர் அருந்துவது, உப்பை குறைவாக பயன்படுத்துவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 5ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் இருக்கிறது. நீல நிறமும் பச்சை நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றும் சற்று சுபவரயம் சந்திக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஆடம்பரமான பொருட்களை வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்குவது, மற்றவர்களுக்கு பரிசு பொருட்களை தருவது என்று சில விரயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பொருள் விரயம் கண்டு சற்று மனம் வருந்துவீர்கள். எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாகிறது என்று சற்று சஞ்சலப்படக்கூடிய ஒரு நாளாக கூட இந்த நாள் அமைந்திருக்கிறது. மதியத்திற்கு பிறகு பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அவற்றுக்கான பொருட்களை வாங்கி தருவது அல்லது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பண வரத்தை சந்திக்கிற ஒரு நாளாக விருச்சிக ராசினருக்கு அமைந்திருக்கிறது.
புதிய தொழில் துவங்குவதற்கான எண்ணம் மேலோங்கும். நீண்ட நாளாக ஒதுக்கி வைத்திருந்த கூட்டு தொழிலை இன்று மீண்டும் துவங்குவதற்கான வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பெயர் மிக மெச்சத்தகுந்த அளவிலே போற்றப்படக்கூடிய அமையிலே அமைந்திருக்கும். நண்பர்களால் யோகம் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருவதற்காக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறார். 1ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் என்று உங்களுக்கு ஏற்ற எண்ணாக அமைந்திருக்கிறது. வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் என்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு மதிய வரையிலும் அலைச்சல் நீடிக்கிறது. மதியத்திற்கு பிறகு அலைச்சல் குறையும். நேற்று ஏற்பட்ட குழப்பம் இன்று அகலும். நேற்று போட்ட முதலீடு இன்று லாபமாக மாறும். வீடு வாகன வகையில் இருந்த தடைகள் அகலும். நின்று போன கட்டிடப் பணிகளை மீண்டும் துவக்குவீர்கள். சிலருக்கு புதிதாக பொன் பொருள் சேர்க்கை அல்லது வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு கூட தனுசு ராசினருக்கு அமைந்திருக்கிறது. நீண்ட நாளை ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கூட இன்று தினம் அமைந்திருக்கிறது. நேற்று தினம் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அகன்று, குறிப்பாக அடிவயிற்று பிரச்சனைகள், பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். தொழிலே சென்ற வருடம் நீங்கள் ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த வருடம் நீங்கள் ஈடுகட்டவிருக்கிறீர்கள். அதற்கு மிகப்பெரிய நன்மைகளும் திருப்பு முனைகளும் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் உங்கள் அதிர்ஷ்டம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருச்செந்தூர் முருகப்பெருமானே இருக்கிறார். 1ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் உங்களுக்கு ஏற்ற எண்ணாக அமைந்திருக்கிறது. சிவப்பு நிறமும் வெண்மை நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மதியத்திற்கு பிறகு சரியாகும். கணவன் மனைவிடத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். நேற்றைய தினம் சில மன வருத்தத்தினால் பிரிந்து போன நண்பர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு மீண்டும் உங்களிடத்திலே வந்து ஒன்றாக இணைகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் தீர்ந்து ஒற்றுமை வளப்படுகிற ஒரு நாளாக மதியத்திற்கு பிறகு மலரவிருக்கிறது. அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழிலே புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். கூட்டுத் தொழில்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு பல முறை பல நாட்களாக கூறி வருகிறேன். இன்றும் அது சம்பந்தமான சில மன உளைச்சல்கள் ஏற்படுகிற சம்பவங்கள் கூட நடைபெறவிருக்கிறது. பொறுமை அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய சிரமம் குறைவிற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 5ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் இருக்கிறது. பச்சை நிறமும் நீல நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றும் வெற்றி தொடர்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக வம்பு வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். பெரிய மனிதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய பெயர் மெச்சத்தந்ததாக அமையும். மற்றவர்களுக்கு உதவி செய்து உள்ள மகிழ்வீர்கள். நீண்ட நாளைய கனவு நனவாகும். நின்று போன சுபகாரிய பேச்சுகள் மீண்டும் துவங்கி சுமூகமாக முடிவடையும். வீடு வாகன வகையில் சில மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அல்லது புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இன்று தினம் அமைந்திருக்கிறது. ஆடம்பரமான பொருட்கள் சேர்வதற்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நன்மைகள் உங்களுக்கு நடைபெறவிருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகள் அகலும். வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இன்னும் உங்களுடைய வெற்றி தொடருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருப்பதி வேங்கடவன் இருக்கிறார். 2ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் என்று உங்களுக்கு ஏற்ற எண்ணாக அமைந்திருக்கிறது. சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் என்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மீனராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசி என்பவர்களுக்கு இன்றும் சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறது. சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத அபவாதத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக கூட இந்த நாள் அமைந்திருக்கிறது. கால்களிலே வலி ஏற்படுவது, கால்களில் இடறுவது என்று சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். தனியாக பிரயாணம் செய்வர்கள் தகுந்த பாதுகாப்புடன் பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். தேவையில்லாத இடங்களிலே உயரமான இடத்தில் ஏறுவது அல்லது நீர்நிலைகளிலே குளிப்பது போன்றவற்றை சற்று குறைத்து கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். உடல்நலத்திலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிள்ளைகளால் கூட உங்களுக்கு சில தொந்தரவுகளும் அவர்களால் சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட அமைந்திருக்கிறது. வேலை செய்கிற இடத்திலே மற்ற இடத்துல விட்டு கொடுத்து செல்வது நன்மை தருவதாக இருக்கும். இன்னும் உங்களுடைய சிரமம் குறைவிற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 3ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் இருக்கிறது. சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.